மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நான் அவனை கூப்பிட்டு அரவணைச்சு ஆறுதல் சொல்லலான்னா என் அப்பா யாருன்னு கேட்பானே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பதில் சொல்றதுக்கு பதிலா கேள்வி கேட்கிறவனையே கொன்னுட்டா கேள்வி தன்னால அழிஞ்சிரும்ல. அதுதான் சரி. என் புள்ளைய கஷ்டப்படுத்துற அந்த SSKவை கொன்னுட்டா என் புள்ள நிம்மதியா இருப்பான். அந்த SSKக்கு என் கையால தான் சாவு. அத்தை நில்லுங்க அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல இலக்கியா, இதுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன். என் புள்ள வேதனையில அழறத பாக்குற சக்தி எனக்கு கிடையாது. நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். என்ன விடு. அத்தை சொல்றத கேளுங்க அத்தை, அவசரப்படாதீங்க அத்தை, சொல்லுங்க கேளுங்க. இதுக்கு மேலேயும் நான் அவசரப்படலனா நான் கௌதம்க்கு அம்மாவா இருக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிடும். அத்தை வேணாம் அத்தை. சொன்னா கேளுங்க. இப்ப நீங்க SSKவை கொன்னுட்டா பிரச்சனை தீந்துருமா? நிச்சயமா தீந்துரும். அந்த SSK செத்துட்டானா அதுக்கப்புறம் வாயை திறந்து கௌதமோட பிறப்ப கேள்வி கேட்க மாட்டான்ல. ஆனா ஆல்ரெடி அவர் கேட்ட கேள்வி இந்த உலகம் முழுக்க பரவிடுச்சே. அதை என்ன பண்ண போறீங்க? SSKவை அழிக்கிற மாதிரி அதை உங்களால அழிக்க முடியுமா? கௌதம் வேதனைப்படுறதுக்கு காரணம் அந்த SSK கேட்ட கேள்விதானே நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அத்தை, அந்த கேள்வியை இனி இந்த ஊரே கேக்குமேங்கிற வேதனை தான். அந்த SSK தான் உன் அப்பான்னு சொல்லி உங்களால கௌதமோட வேதனை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாதுதான். ஆனா கௌதம் தான் தான் புள்ளன்னு தெரியாம அவனை கொல்றதுக்கு தேடித்தானே இருக்கான். அதை தடுக்கிறதுக்காகவாது நான் அந்த SSKவை கொன்னுடுறேன். அத்தை, கௌதம் SSKவோட புள்ளன்னு உங்களுக்கோ எனக்கோ வசந்துக்கோ மட்டும்தான் தெரியும். நம்ம தெரியாம எப்படி SSKக்கு தெரியும்? அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சு கொள்வாரு? முதல்ல கத்திய கொடுங்க. கொடுங்க. இலக்கியா வாங்க, முதல்ல வாங்க, உட்காருங்க அத்தை. இங்க பாருங்க அத்தை, அந்த SSKவை கொல்லணும்னு நாங்க நினைச்சிருந்தோம்னு வைங்க, அது நானும் கௌதமா எப்பவோ செஞ்சிருப்போம். எந்த பிரச்சனைக்கும் உயிரை எடுக்கிறது தீர்வாகாது. அந்த SSKவோட ஆணவத்துக்கெல்லாம் முடிவு கட்டி அவர் எங்க பக்கமே திரும்பி பார்க்காம இருக்கிறதுக்கு தான் நானும் கௌதமா போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்துல நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் அத்தை. அதனால இனிமே நீங்க கோவத்துல அவசரப்பட்டு இப்படி கத்தியெல்லாம் எடுக்காதீங்க அத்தை. சரி இலக்கியா, இது போதும் அத்தை. சரி அத்தை, அங்க வர ஜானகி அத்தையும் கௌதமியும் கார்த்திக்கும் நினைச்சு வேதனையில இருப்பாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி இலக்கியா, கௌதம கவலைப்படாம இருக்க சொல்லு. சொல்றேன் அத்தை, வரேன். சரி. வரேன் அத்தை. சரி இலக்கியா. இலக்கியா, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, SSKக்கு முடிவு கட்டுற ஏன் முடிவுல இருந்து நான் மாற போறதில்ல. கௌதமோட வேதனைக்கு SSKவோட சாவுதான் பரிகாரம்.
கார்த்திக் தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்கானே, இது தப்பாச்சு. அஞ்சலி, என்னம்மா? எது கூப்பிட்டீங்க? அங்க பாரு. உன் புருஷன் ஏன் தனியா நிக்கிறான்? அவரை வீட்டை விட்டு துரத்திட்டு நினைச்சு கோவப்பட்டு தனியா நின்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி யோசிக்கிறானா, இல்ல துரத்தின வீட்டுக்கே போய் சரண்டர் ஆகலான்னு யோசிக்கிறானா? என்னம்மா திடீர்னு எப்படி சொல்றீங்க? ஆம்பளை தனியா நின்னு யோசிச்சா அதுல பல அர்த்தம் இருக்கு அஞ்சலி. கௌதம் இலக்கியா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கார்த்திக்கோட முகமே சரியில்லை. யாரு கண்டா அம்மா அண்ணன் மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்து நம்ம வீட்டை விட்டு வந்து தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சா நீ என்ன பண்ணுவ? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ். அது மட்டும் நடக்கூடாது. அப்ப கார்த்திக் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை அவன் மனசு ஊசலாட்டத்துல இருந்துச்சுன்னா அத ஆரம்பத்திலேயே கட் பண்ணிடு. இல்ல கார்த்திக் உன்னை நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவான். ஐயோ இல்லம்மா, இல்ல நான் அப்படிலாம் விட மாட்டேன். இப்பவே போய் கார்த்திகை டெஸ்ட் பண்றேன். போ போ. கார்த்திக், என்ன இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? சும்மாதான். ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இப்போ என்ன பண்ண சொல்ற? ஒன்னும் இல்லைங்கிறதையே டல்லா சொல்றானே. சரி போட்டு வாங்குவோம். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உங்க மனசுல இப்ப என்ன இருக்கு நான் சொல்லட்டுமா? நம்மள மதிக்காதவங்களை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். இனி அவங்க சொத்து மட்டும் நம்மளுக்கு எதுக்கு? பணம், பிசினஸ் எல்லாத்தையும் கௌதம் இலக்கியாவுக்கு கொடுத்துடலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதானே? என்ன கார்த்திக் பேசாம இருக்கீங்க? நான் சொன்னது சரிதானே? நம்ம வேணா சொத்தெல்லாம் கௌதம்க்கு எழுதி கொடுத்துடலாமா? எப்படி அஞ்சலி? நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேனோ அதை அப்படியே கரெக்டா சொல்ற. சொத்து, பிசினஸ் எல்லாத்தையும் கௌதம்க்கே எழுதி கொடுத்துடலாம். கேக்குறா பாரு கேள்வி. நீ என்ன லூஸ் அஞ்சலி? எனக்கு சொந்தமான சொத்தை நான் ஏன் கௌதம்க்கு கொடுக்கணும்? நான் என்ன பைத்தியக்காரனா? தத்தெடுத்த அவனே சொத்துக்கு உரிமை கொண்டாடும் போது என் அம்மா வயித்துல பிறந்தன்னா என் உரிமையை விட்டு கொடுக்கணுமா? இங்க பாரு, நான் தான் அந்த வீட்டுக்கு உண்மையான வாரிசு. எனக்கு தான் எல்லாமே சேரணும். சொத்தை எழுதி கொடுத்துடலான்னு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இல்ல கார்த்திக், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். இங்க பாரு, ஒருவேளை கௌதம் அமைதியா இருந்திருந்தா சரி போனா போதுன்னு சொத்துல கொஞ்சம் பிச்சை போட்டிருப்பேன். அவன் என்னமோ அம்மாவோட சொந்த புள்ள மாதிரி என்கிட்டயே சண்டை போடுறான். இனிமே கௌதம்க்கு ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன். நீங்க சொல்றதுதான் கரெக்ட் கார்த்திக். சரியான டிசிஷன் எடுத்திருக்கீங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அஞ்சலி. அவன் வீட்டை விட்டு துரத்தும் போது நான் ஏன் போகணும்? இது என்னோட சொந்த வீடு. ஓசியில தங்குற நீங்க தான் வெளியில போகணும்னு நான் சொல்லியிருக்கணும். ஆனா இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல. கூடிய சீக்கிரம் அந்த கௌதமியும் இலக்கியாவையாங்கிறது துரத்திட்டு அந்த வீடு, பிசினஸ், சொத்து எல்லாத்தையும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவேன். அப்ப தெரியும் இந்த கார்த்திக் யாருன்னு. கௌதம் விஷயத்துல கார்த்திக் நம்ம நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஒன்னும் கவலை இல்ல. இதே மாதிரி அப்பப்ப கார்த்திகை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இரு. இல்ல எப்போ வேதாளும் முருங்கை மரம் ஏறும்னு தெரியாது. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். கார்த்திக் மனசு மாறினா உன்னை விட எங்களுக்கு தான் நஷ்டம் அதிகம் அஞ்சலி. எக்காரணத்தை கொண்டும் கார்த்திக் கௌதமோட சேரவே கூடாது. நமக்கு எதுக்கு போன் பண்றாங்க? எதுக்கு ஆண்டி எனக்கு இப்ப போன் பண்ணிட்டே இருக்கீங்க?
அதான் எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டீங்கல்ல, அப்புறம் நமக்குள்ள என்ன உறவு வேண்டி கிடக்கு? ஏய், நான் ஒண்ணும் உன்னை வீட்டை விட்டு துரத்தல. நீ முட்டாள்தனம் பண்ணி வெளியே போயிட்ட. நீ கையும் களவுமா சிக்கினதுக்கு அப்புறம் நான் உன்னை ஆதரிச்சா நகை திருட்டு விஷயத்துல என்னையும் கூட்டு களவானேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆக மொத்தத்துல என்ன துரத்திட்டு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? வாய மூடு. நான் கறந்த பாலாவே இருந்தாலும் இந்த வீடு என்னை எப்பவுமே நம்பாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ எப்படியாவது போராடி ஜெயிச்சு இலக்கியாவை ஓரம் கட்டிடுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சீப்பா ஒரு வேலை பார்த்து வீட்டை விட்டு ஓடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே இந்த வீட்ல இலக்கியாவோட ராஜ்யம் தான் நடக்க போகுது. அதுக்கு நான் விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் யானை பலத்தோட திரும்ப வந்து அந்த வீட்டை ஆளதான் போறேன். கிழிச்ச. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம எதையாவது உளறிட்டு இருக்காத. இன்னும் கொஞ்ச நாள்ல இலக்கிய உண்மையாவே இந்த வீட்டுக்கு ராணியாக போறா. அதுக்கான வேலையை அவ ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன ஆண்டி என்ன சொல்றீங்க? கார்த்திக் வீட்டை விட்டு போனதை நினைச்சு முதல் 2 நாள் வீடு சோகமா தான் இருந்தது. ஆனா அந்த சோகத்தை வெறுப்பா மாத்துறதுக்கு இலக்கியா ஸ்கெட்ச் போட்டுட்டா. அவ போட்ட ஸ்கெட்ச்ல இப்ப அண்ணி கார்த்திக் பக்கம் திரும்பி கூட பாக்குறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்காங்க. ஆண்டி இது உண்மையா? அத்தை அப்படி நினைக்கவே மாட்டாங்களே. அந்த இலக்கியா நினைக்க வச்சுட்டாளே. அண்ணி சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டா நீ அதிர்ச்சியில அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருவ. அப்படி என்ன ஆண்டி சொன்னாங்க? எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த இலக்கியா ஒட்டு கேட்டானா அப்புறம் இந்த வீட்ல எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிடும். அதெல்லாம் கேட்க மாட்டா, சொல்லுங்க ஆண்டி. ஏய், புரியாம பேசாத. இப்படிதான் எஸ்எஸ்கே கிட்ட பேசினப்போ நான் அவகிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன மிரட்டிதான் அவங்க வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கே வந்தாங்க. தெரியுமா உனக்கு? ஓ, அந்த அளவுக்கு அவ போயிட்டாளா? நீ வீட்டை விட்டு போனது இலக்கியாவுக்கு செம்ம லக்காயிடுச்சு. இதை இப்படியே விட்டா நீங்க 2 பேரும் தெருவுல தான் நிக்கணும். நாம உடனே இத பத்தி பேசியாகணும். நான் சொல்ற இடத்துக்கு நாளை கார்த்திகை கூட்டிட்டு வா. ஆண்டி அவர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. வருவாரா என்னன்னு தெரியல. ஏய் அஞ்சலி, இது தலை போற அவசரம். எப்படியாவது அவன் கிட்ட பேசி அவனை கூட்டிட்டு வா. சரிங்க ஆண்டி, நான் கார்த்திக் கிட்ட பேசுறேன். இங்க பாரு, மீட் பண்ற இடத்தோட லொகேஷனை நான் உனக்கு அனுப்புறேன். நாளை கார்த்திகை கூட்டிட்டு வந்துரு. சரிங்க ஆண்டி, வரேன். அந்த இலக்கியாவா இல்ல இந்த அஞ்சலியான்னு பாத்துறேன். என்ன சாதாரணமா நினைச்சிட்டல, உனக்கு இருக்குடி. சார், எஸ்ஜி இன்வெஸ்டிங் கம்பெனில இருந்து வந்திருக்காங்க. ஓ, வந்துட்டாங்களா? சரி, ஓகே சார். சார் வாங்க. ஹலோ எஸ்எஸ்கே, எப்படி இருக்கீங்க? வாங்க சார். ஹலோ, how are you? ஹலோ, how are you? Please be seated. Thank you. Good. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க கம்பெனில? நல்லா போயிட்டு இருக்கு. உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ, அப்படியா? இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு நீங்க தான் லீடிங் இன்வெஸ்டர்ஸ். என் கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் கூப்பிட்டதுக்காக என் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வழக்கமா நாங்க கௌதம் என்டர்பிரைசஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனா கௌதம்க்கும் அவர் தம்பிக்கும் பிரச்சனையாகி கம்பெனி சிக்கல்ல இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. எஸ். இனி கௌதம் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க்னு தோணுது. அதான் நீங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டோம். சரி சார், சொல்லுங்க, என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? நாங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணா கேரண்டியா ப்ராஃபிட் கிடைக்குமா? அட, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நாங்க இப்ப பண்ண போற ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசு. அப்படியா? எஸ். செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதை எப்படியும் நாங்க டெண்டர்ல எடுத்துருவோம். அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா செம்மையா ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஜெக்ட் டீடைல் காட்டுற, ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, ப்ளீஸ் ரெக்கார்ட். நல்ல ப்ராஜெக்ட்ல. சார், சூப்பர் ப்ராஜெக்ட் சார். தேங்க்யூ. நாங்க ப்ராஃபிட் பார்க்கிறதுக்கும் நல்ல சோர்ஸ் இருக்கு. உங்க கம்பெனி மேல நம்பிக்கை வச்சு நாங்க ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். தேங்க்யூ so much. நிச்சயமா உங்க நம்பிக்கையை நாங்க காப்பாத்துவோம். அப்போ அக்ரிமெண்ட் போட்டுடலாமா? நீங்க எப்படியும் இந்த டீலுக்கு சம்மதிப்பீங்கன்னு சார் ஏற்கனவே அக்ரிமெண்ட் அடிச்சு வச்சிட்டாரு. Is it? அப்போ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டுருவோம். ப்ளீஸ். ஆமா, நல்ல விஷயத்தை டிலே பண்றது எனக்கு பிடிக்காது. அதான் ரெடியா இருந்தேன். சார், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எங்களுக்கு ஓகே. ஓகேன்னா சைன் பண்ணிடலாம். ஆல் குட். பென் எடுங்க, Can I சைன் take this பண்ணிடலாம். pen? நீ சைன் பண்ணுங்க. சார், நீங்க சைன் பண்ணுங்க. ஷூர், கொடுங்க ப்ளீஸ் சார். ப்ளீஸ்.
எக்ஸ்கியூஸ் மீ. தாட்சாயினி, என்னை பார்க்க முக்கியமானவங்க வந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன். அதை விட முக்கியமானவங்க வீட்டுக்கு உங்களை தேடி வந்திருக்காங்க. முக்கியமானவங்களா? ஆமா, உங்களை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சு உட்காந்துருக்காங்க. என்ன சொல்ற? யார் அது? பேரு ரேவதின்னு சொல்றாங்க. என்ன, ரேவதியா? ரேவதிங்கிறது நல்ல பேர் தானே, அதையும் நீங்க டெரரா சொல்றீங்க? இல்ல, அது வந்து எஸ்எஸ்கே சைன் பண்ணுங்க. அந்த ரேவதி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? என்ன சொல்லணும்? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? இல்ல, அது என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்காங்கன்னு கேட்டேன். என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. எஸ்எஸ்கே, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, சீக்கிரம் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுங்க. என்ன பேச்சே காணோம், சீக்கிரம் வாங்க. அது வந்து தாட்சாயினி, போன் அப்புறம் பேசிக்கலாம். எஸ்எஸ்கே, சைன் பண்ணுங்க. சார் 2 சைன் தானே சார், சீக்கிரமா போடுங்க சார். என்ன எஸ்எஸ்கே, வரீங்களா இல்லையா? தாட்சாயினி, நான் இங்க என்னாச்சு உங்களுக்கு? இப்ப நீங்க வரலனா எதுக்காக வந்திருக்கீங்க? நானே ரேவதி கிட்ட கேட்டு அனுப்பு. ஐயோ, வேணாம் 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 வேணாம், நானே வரேன். ஆமா, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இல்ல, எஸ்எஸ்கே, நல்ல நேரம் 1 நிமிஷத்துல முடிய போகுது, சைன் பண்ணுங்க. நீங்க வர்ற மாதிரி தெரியல. ஏமா ரேவதி? ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம், நானே வந்துடுறேன், இது வந்துடுறேன். எஸ்எஸ்கே சைன் போடுங்க. யோ, என்னையா நேரம் காலம் தெரியாம கையெழுத்து போட்டு உயிரை வாங்கிட்டு அறிவில்ல? என்ன எஸ்எஸ்கே, மரியாதை குறையுது. அப்புறம் உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். யோ, பண்ணலனா போங்கயா. எனக்கு லைஃபே போகுது, இதுல பணம் இன்வெஸ்ட் பண்ணு. கிளம்புங்க முதல்ல. வெக்க இருந்தா சொத்துக்காக இப்ப இங்க வந்திருப்பாங்களா? கௌதம், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? இல்ல, லைட்டா தலை வலிக்குது. தலைவலியா? நான் தைலம் எடுத்துட்டு வந்து தேய்ச்சி இல்ல, விடவா? வேணாம், இந்த வலி தைலத்துல தீராது. நீங்க இன்னும் கார்த்திக் பேசினதை மறக்காம நினைச்சிட்டு இருக்கீங்களா? மறக்கிற மாதிரியா பேசினா அவன்? இங்க பாருங்க கௌதம், கார்த்திக் சின்ன பையன், தப்ப ஒரு நாள் உணர்ந்து அவன் வருத்தப்படுவான். விடுங்க கௌதம். ஆனா ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி கௌதம். உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. உனக்கு என்னாச்சு? கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்க, என்ன பார்த்து அதிர்ஷ்டசாலின்னு சொல்ற? என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி பேசுறியா? இல்ல கௌதம், நான் உண்மையதான் சொல்றேன். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை கொட்டி தீக்கிறதுக்கு இடம் தேடி அலைவோம். ஆனா ஜானகி அத்தையும் ரேவதி அத்தையும் உங்களை தேடி வந்து உங்க கஷ்டத்தை எல்லாம் வாங்கி தான் மேல கொட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் எஸ்எஸ்கே உங்களை பார்த்து சொன்ன வார்த்தையை கேள்விப்பட்டு ஜானகி அத்தை துடிச்சு போறாங்க. உனக்காக நான் இருக்கேன்னு கட்டி புடிச்சு அழறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி அத்தை என்னோட புள்ளைய தப்பா சொல்லிட்டானே, அந்த எஸ்எஸ்கேவை கொல்லாம விட மாட்டேன்னு ஆவேசமா கிளம்புறாங்க. நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். உங்க வேதனையை ஷேர் பண்றதுக்கு ஒரு அம்மாக்கு 2 அம்மா இருக்காங்கன்னா அப்ப நீங்க அதிர்ஷ்டசாலி தானே கௌதம்? கேக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அம்மாக்களை அள்ளி கொடுத்த கடவுள் அப்பாவை காமிக்க மாட்டேங்கிறாரு. அதான பிரச்சனை. அதானே என் வேதனைக்கெல்லாம் காரணம். அப்பா யாருன்னு கேட்டுதானே எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்க. என் அம்மாக்கு துரோகம் பண்ண ஆளுக்காக என்னை குத்தி குத்தி வேதனைப்படுத்துறாங்க. இப்ப சொல்லு, நான் லக்கியா?
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.